அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, ஜகாத்துடைய கணக்கு வழக்குகளை தெளிவான முறையிலே நாங்கள் பதிவிட்ட பிறகு, அதனை படித்த பிறகு மாஷா அல்லாஹ்னு பல மாணவர்கள் ரெக்கார்ட் அனுப்பினீங்க. சார், இப்பதான் எங்களுக்கு தெரிய, அதாவது விஷயம் நல்ல சில அந்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொண்டு போனதால மாணவர்களுக்கு மேலே ஒரு சந்தோஷம் பண்ணியிருந்தது நான் பார்த்தேன். நீங்க எழுதி கொண்டாப்பில் எல்லாத்தையும் கூடியது போலவே ஆழமாக பசந்தா எழுதி கொண்டீங்களா? எல்லாத்தையும் எழுதி கொண்டீங்களா? எஸ். ஓகே, ரைட், நல்ல. இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்க தலைப்பு என்னென்றால், நாங்கள் பார்க்க தலைப்பு என்னென்றால் இலவன்தான் ஜகாத் வழங்குவதற்கான ஜகாத் பெரும் 8 கூட்டம் யாருக்கு நாங்கள் ஜகாத் வழங்க வேண்டும். ஜகாத் வழங்க வேண்டிய கூட்டங்கள் 8 கூட்டம் இருக்குது. பெரிய விஷயம் என்றெல்லாம் நம்மளா பார்த்துக்குவோம். அதில் முதலாவதாக ஃபகீர் என்று அழைக்கக்கூடியவர்கள், இரண்டாவதாக மிஸ்கீன் என்று அழைக்கக்கூடியவர்கள், மூன்றாவதாக ஆமில் என்று அழைக்கக்கூடியவர்கள், மூன்றாவதாக ஆமில் என்று அழைக்கக்கூடியவர்கள், நாலாவதாக முஅல்லஃபத்துல் குலூப் என்று கூறக்கூடியவர்கள், ஐந்தாவதாக காரிமூன் என்று அழைக்கக்கூடியவர்கள், ஆறாவதாக ரிகாப் என்று அழைக்கக்கூடியவர்கள் ரிகாப், ஏழாவதாக இப்னு ஃபீ சபீலில்லாஹ், எட்டாவதாக இப்னு சபீல், ரைட். 1 2 3 4 5 6 7 8 கூட்டத்தான் ஓராங்க. மிக கஷ்டமான விடயங்கள் அல்ல. இந்த ஜகாத்தை நாம முடிச்சு போட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைக்கு மாலையில வாரிசுரிமை தொடர்பான பாடங்களுக்கு போற நாளை மாலையில நாங்க வாரிசுரிமை தொடர்பான பாடங்களுக்கு நாங்கள் போறோம் இன்ஷா அல்லாஹ். எனவே நான் போட்டிக்கிறேன். அதை தொடர்பாக மேலதிக அனைத்து வாரிசுரிமை 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 3-4 மணியாக போகும். தொடர்ந்து முழுமையாகவே வாரிசுரிமையை நாளைக்கு முடிக்கிற ஐடியா இருக்குது. எனவே அந்த லிங்க் கொண்டு நாங்க ஒரு போட்டோ ஷேர் பண்ணுவோம். அந்த போட்டோவை நீங்க எடுத்து எல்லாரும் ஷேர் பண்ணிட்டாங்க. வாரிசுரிமை, வாரிசுரிமை ஃபகீர் என்பது வருமானமே இல்லாத, அதான் முக்கிய விஷயம், வருமானம் இல்லாத ஏழை. இப்படி கொண்டா சரி. ஃபகீர் எந்த விதமான வருமானமும் இல்லாத பரம ஏழை. இவங்களுக்கு தான் ஒன்னாவது காத்த கொடுக்கும். எந்தவித வருமானமும் இல்ல, வருமானமே இல்லாத பரம ஏழைக்கு சொல்வார்கள் ஃபகீர் என்று. வருமானமே இல்லாத பரம ஏழைகளுக்கு சொல்வார்கள் ஃபகீர் என்று. சல்மா, யாரும் டவுட் கேட்கலாம். காலையில் நடந்த சம்பவத்திற்கு மீண்டும் மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகள், உங்க டவுட்ல நாங்க எப்பயுமே என்னது வீணாக கழித்ததல்ல. பாடம் தொடர்பாக இல்லாம நீங்க டவுட் கேட்கிறால் பர்சனலாக கேளுங்க. இல்லாம டவுட் கேட்க பர்சனலா கேளுங்க. அது இல்லாம பாடத்தோடு வரக்கூடிய டவுட்களை நீங்க நியாயமா கேட்கலாம். அதற்கு நாங்கள் எந்த விதமான மறுப்பு தெரிவிப்பதில்லை. அந்த மாணவிட்ட நான் பர்சனலா நம்பர் எடுத்து பேசிப்பேன். நான் அந்த இடத்துல பேசிய பிழை என்பதை நான் உணர்ந்தேன். எனவே அதுக்கான மன்னிப்பு கேட்கத்தானே வேணும். மாணவி அந்த ஆசிரியர் தந்ததை அப்படியே கேள்வியாக கேட்டாங்க. எனவே அதற்குரிய அந்த பதிலை நான் சொல்லத்தானே வேணும். எனவே நான் நடந்து கொண்ட பிழை என்பதற்காக நம்பர் இல்லாதனால ரைட், ஓகே, ஹைலான், சந்தோஷம். எப்படியோ படிப்போம் நாம. அப்ப வருமானமே இல்லாத பரம ஏழைகள் பற்றி அப்ப ஜகாத்தை வழங்குகின்ற பொழுது முதலாளிடத்தை இவங்களுக்கு வழங்க வேண்டும். இரண்டாவதாக மிஸ்கீன் என்பவர்கள் மிஸ்கீன், இவங்களுக்கு வருமானம் ஈட்டி. வருமானம் என்பது இல்லாம வருமானம் என்பது ஈக்குது, ஆனால் போதிய வருமானம் இல்ல. இவங்களுக்கு வருமானமே இல்ல, ஆனா இவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் அது போதிய அளவுல காணப்படவில்லை. உதாரணமாக
தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு வருமானம் இருந்தாலும் ஒரு நோய்வாய்ப்பட்டு மருந்தெடுத்து அதற்குரிய செலவீனங்களை மேற்கொண்டால் அவர்களுக்கு பகலைக்கு தின்னுவதற்கு வழி இல்லாம போய், அல்லது ஏதோ பெருநாள் வந்து ஒரு ஆடையோ அல்லது பலகாரங்களோ வாங்கினால் அவர்களுக்கு அடுத்த வேலை சாப்பிடுவதற்கு வழி இல்லாம போகும். இப்படிப்பட்ட போதிய வருமானம் இல்லாதவர்கள் மிஸ்கீனுக்குள்ளேயும் பக்கீர் என்பவர்கள் வருமானமே இல்லாத ஒருவராக பார்க்கப்படுகின்றார். ஆமில் ஆமில் பிள்ளைகள் நன்றாக விளங்கும். ஆமில் யார் என்று? ஆமில் என்பவர்கள் ஜகாத்தை சேகரித்து விநியோகிப்பவர். ஆமில் என்பவர்கள் ஜகாத்தை சேகரித்து விநியோகிப்பவர்கள் தான் ஆமில் என்று நாங்கள் அழைக்கின்றோம். ஜகாத்தை சேகரித்து விநியோகிப்பவர்கள் ஆமில் என்று நாங்கள் அழைக்கின்றோம். ஜகாத்தை சேகரித்து விநியோகிப்பவர்கள் ஆமில் என்று நாங்கள் அழைக்கிறோம். அப்ப ஏன் ஆமிலை கொடுக்கணும்? உண்மையை சொன்னா இந்த ஜகாத்தை சேகரித்து விநியோகிப்பவர் பணக்காரனாக இருந்தாலும் கொடுக்கத்தான் வேண்டும். இவங்கெல்லாம் மேலைகள் ஓகே. ஆனா இந்த ஆமில் என்பவர் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவருக்கு பங்கு கொடுக்கத்தான் வேண்டும். இந்த வேலை செய்யறாங்க. முதலாவது, இந்த வேலை என்ற லேசான வேலை அல்ல. என்னோட ஒரு வேலை நடக்கிற மாதிரி கடிதம் ஒன்று கொடுத்து ஜக்காத் வேண்டியாக்க கடிதம் தாங்க ஜக்காத்து தாரோம் என்று கொடுப்பது அல்ல. ஆமில் வேலைனா சொத்துக்களை சேகரிக்க ஒவ்வொரு இடங்களுக்கு போயிட்டு கணக்கு வழக்குகளை பார்த்து அதுல இருந்து சொத்தை எடுப்பதும் பெரிய ஒரு வேலை. கணக்கு வழக்கு பார்க்க லேசான வேலையா பிள்ளை? ஒரு வருட கணக்கு பார்க்கணும். அவன் தின்னது குடிச்சது செலவாயினது எல்லாம் கழிச்சு போட்டு வந்த வருமானம் எல்லாம் எடுத்து போட்டு அதோட இதை கூட்டி போட்டு விசாபனை வச்சு அப்புறம் பெரிய ஒரு வேலையை ஆமில் செய்யணும். அதே மாதிரி விநியோகிக்கிற லேசான வேலை இல்ல. ஒவ்வொரு ஊர்களுக்கு போயிட்டு உண்மையிலே நீ கஷ்டவாளிகளா, நீ உண்மையிலே வருமானம் இல்லாதாக்களா என்றெல்லாம் பார்த்து கேட்டு சரிவர புரிந்து உண்மையை வழங்கி அவங்களுக்கு செலவழி கொடுக்க வேண்டும். எனவேதான் இவர் செய்த மிகப்பெரிய வேலை என்பதால ஆமிலுக்கும் ஒரு பங்கு வழங்கப்படுகின்றது. அடுத்த பிள்ளைகள் இவரே பணத்தை தானே கையாளுற. அப்ப இவர்கள் ஆசைப்பட அடே எனக்கும் ஒரு பங்கு விட்டானே கொஞ்சம் சுத்தி கொண்ட நல்ல வேண்டி ஆசைப்பட, நீ களவா எடுக்காதே உனக்கு ஒரு பங்கு என்று இஸ்லாம் செல்லும். அதாவது இவர் செய்யற வேலை வெளியே எனவே ஒரு பங்கு கொடுக்குது. இரண்டாவது, இவருக்கு பணத்தோட கோடிக்கணக்கான பணம் வச்சு கொண்டு எடுத்து கொடுக்க வந்து ஒரு ஆசை வந்துருமே. மனிதன் தானே, மனிதன் என்ற வகையில பணங்களை கையாளுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையான ஆசை உள்ளத்திலே கிளர்ந்தெழுந்தால் அதனால நீ களவெல்லாம் எடுக்காது உடற்குரிய பங்குண்டிக்குன்னு சொல்லி ஆமில் பணக்காரனாக இருந்தாலும் இதுவே பணக்காரனாக இருந்தாலும் ஆமிலுக்கும் ஒரு பங்கு வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக முஅல்லமத்துல் குலூப், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பிற மதங்கள்ல இருந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லையா, இஸ்லாத்துக்கு வர முன்னால் அல்ல, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர்களுக்கும் ஒரு பங்கை வழங்க வேண்டும். காரணம், அவங்க பழைய மதத்தில இருந்து, அதாவது தன்னுடைய முன்னாள் மதத்தில இருந்து இஸ்லாத்துக்குள்ள வந்தால் முன்னாள் மதத்தில் உள்ள குடும்ப உறவுகள் நிச்சயமாக அவரை கவனிக்க மாட்டார்கள். சிங்கள மதத்திலிருந்து, பௌத்த மதத்திலிருந்து சரி, இந்து மதத்திலிருந்து சரி, அல்லது ஏனைய கிறிஸ்தவ மதங்கள்ல இருந்து சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்களோட பழைய குடும்பம் அவளுக்கு பார்க்காது. பழைய போனதானே போ. அப்ப இஸ்லாமும் இவர்களை கவனிக்கவில்லை என்றால் நிச்சயமாக இவர்கள் கஷ்டத்துக்கு உட்படுவார்கள். அந்த வகையில புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கட்டாயம் ஜகாத் வழங்க வேண்டும். எனவே இந்த நாளும் அடுத்ததாக காலிமூன் என்பது கடன்காரன். இந்த காவை வச்சு அமைச்சோம். காலிமூன் என்பது கடன்காரன். காலிமூன் என்பது கடன்காரன். ஒரு உண்மையான ஹலாலான தேவைக்காக கடனை பெற்று அந்த கடனை திருப்பி வழங்க முடியாமல் இருக்கக்கூடியவன் தான் இந்த காலிமூன். கடனை திருப்பி வழங்க முடியாமல் இருப்பவர் தான் இந்த காலிமூன். கடன் எடுத்து போட்டு கொடுத்துக்க வழி இல்லை. இப்படிப்பட்ட முஸ்லிமான கடன்காரர்களுக்கும் ஜகாத்திலே இருந்து பங்குகள் வழங்கப்பட வேண்டும். ஜகாத்திலே இருந்து பங்குகள் வழங்கப்பட வேண்டும். நிச்சயமாக வழங்கணும். பிள்ளை கடன்காரர் இதெல்லாம் ஊர்வல பிரச்சனை. சும்மாங்களே ஆமில், நான் ஒரு ஆமில் வைக்கிறேன். ஏன குடும்பத்துல கடன்காரன் நீக்கிறேன். ஏன குடும்பத்துல ஒரு கடன்காரன் நீக்கிறேன். அப்ப நான் அவனை கொடுக்கத்தானே வேணும். குடும்பம் என்ற இரண்டாவது.
அவனுக்கு கொடுக்கத்தான் வேணும். அப்ப நான் கொடுப்பேன் ஒரு பங்கு கொடுத்த ஊராக்கள் அந்த குடும்பக்காரன் மட்டும் கொடுத்த எங்களுக்கு தரல. நாக்கள் விளக்கமே இல்ல பிள்ளை. இந்த லைன்ல தான் நான் பார்க்கணும். முதலாவது பக்கீரை பார்க்கணும், ரெண்டாவது மிஸ்கீனை பார்க்கணும், அது போல ஊர்ல முதல்ல குழுவிக்கான்னு பார்க்கணும், அதுக்கு போல ஊர்ல கடன்காரனிக்கான்னு பார்க்கணும், அதுக்கு பொறுத்தா மத்த ஹெட்டை எல்லாம் பார்க்கிறது. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? தாலிமூன் என்பது அதாவது 1 2 3 4வது இடத்துல இருக்கிறார்கள். ஊர்ல நிறைய கழிப்பாங்க. பணக்காரமாய் காட்டிக்கொண்டாலும் நிறைய கடன்களை பெற்றுக் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். நேற்று கூட நான் ஒருவரோட பேசிக்கொண்டிருக்கிற நேரம் பார்த்தால் நாங்க யார பணக்காரன் நினைக்கிறோமோ அவர்கள் கோடிக்கணக்கான கடன்களை வட்டிக்கு வாங்கி கொண்டு அங்க இருக்கிறார். அவங்களுக்கு எல்லாம் வட்டி கெடுத்தா கொடுக்குறா இல்லையான்னு நான் வேற கதை இல்ல. வட்டி கெடுத்தாலும் சில நேரங்கள்ல இமாம்கள பார்வைப்படி வட்டியிலிருந்து அவரை மீட்பதற்காக வேண்டி கடன் வழங்கத்தான் வேண்டும். நான் செல்லவார் என்னாண்டால் ஆடம்பர தேவை இல்லாம தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்காக வேண்டி கடன் பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பங்கு வழங்கப்பட வேண்டும். அடுத்ததாக ரிகாப் என்பது உரிமை எழுதப்பட்ட அடிமை. உரிமை எழுதப்பட்ட அடிமை அதெல்லாம் உரிமை எழுதப்பட்ட அடிமைகள் நன்றாக விளங்கிக்கோங்க. நன்றாக விளங்கிக்கோங்க. உரிமை எழுதப்பட்ட அடிமைன்னா என்னன்னா சொல்லு இது அழிக்கிறேன். நல்லா பார்த்தோம் பிள்ளைகள். ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக நான் சொல்லிக் கொண்டு போறேன். இன்று வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஜூம்ல எந்த விதமான சலனமும் இல்லாம ஒரு டொப்ல போற கிளாஸ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட சப்போர்ட்டால தான் பேப்பர் கிளாஸ் நான் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இவைகளை முடித்துவிட்டு நான் கட்டம் கட்டமாக போஸ்ட் செய்ய முன்னால கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு நான் நேரத்தோட டைம் கொடுக்க வேண்டியதுக்காக வேண்டி நாங்க முதலாவதாக உங்களுக்கு கிளாஸ்ல போன அறிவித்தல்கள் தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நாங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவோம். ஓகே. எனவே இந்த முறை மீண்டும் ஆரம்பம் முதலே கடைசியோட காட்டலும் பேப்பர் மெத்தட்ல பாஸ் பேப்பர் உள்ளடக்கியதாக என்னோட கிளாஸஸ் ஆரம்பிக்க உங்களுக்கு தெரியும். என்னோட கிளாஸஸ் உடைய பேப்பர் கிளாஸ் தான் இலங்கை நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கு. அது பெரிய ப்ரோசஸ்ல கிட்டத்தட்ட 600-700க்கும் மேற்பட்ட மாணவர்களோடு பயணிக்கின்ற ஒரு பயணம். அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். ரைட். ஓகே. இப்ப வாங்க அடிமைகள். அடிமைகள் என்பவர்கள் 2 பிரிவினர்களா பார்க்கிறோம். ஒன்றாவது உரிமை எழுதப்பட்ட அடிமை. உரிமை எழுதப்பட்ட அடிமை. உரிமை எழுதப்பட்ட அடிமை. அடுத்ததாக உரிமை எழுதப்படாத அடிமை. உரிமை எழுதப்படாத அடிமை. உரிமை எழுதப்படாத அடிமை. எனவே உரிமை எழுதப்பட்ட அடிமை, உரிமை எழுதப்படாத அடிமை 2 வாரம். இங்கே கூறப்பட்டது உரிமை எழுதப்பட்ட அடிமை. ரிகாபிலே கூறப்பட்டது உரிமை எழுதப்பட்ட அடிமை. என்னடா பிள்ளைகள் அடிமை என்றவைகள்? இப்ப எனக்கிட்ட 5 அடிமைகள் A B C D E என்று 5 அடிமைகள் இருக்கிறார். பேர்களுக்கு இங்கிலீஷ் எழுத போட்டுக்கிறோம். அடிமைகள் எப்படி உருவாகுவாங்க? ஒன்று பரம்பரையிலே அடிமையாக வருவார்கள். பிலால் வழியெல்லாம் பரம்பரை. நீக்ரோ இனத்தை சார்ந்தவர்கள் பரம்பரையாக அடிமைகளாக வரக்கூடியவர்கள். இன்னொன்று யுத்தத்திலே சிறைபிடிக்கப்படுகின்றவர்கள். யுத்தம் நடக்கிற நேரம் வெற்றி கொண்டவர்கள் தோல்வி அடைந்தவர்களை சிறைபிடித்தால் அவர்கள் அடிமையாக வாழ்வார்கள். அப்ப இல்ல அதான் அன்பார்ந்த மாணவர்களே, அப்ப அடிமை என்ற நேரம் உரிமை எழுதப்பட்ட அடிமை, உரிமை எழுதப்படாத அடிமை. எனக்கிட்ட 5 அடிமைகள் இருக்கிறான். இதுல இந்த முதல் 2 அடிமை, இந்த முதல் 2 அடிமை எனக்கு கொஞ்சம் பொருத்தமில்லாத மாதிரி, கொஞ்சம் பொருத்தமில்ல சோம்பேறிகள் மாதிரி. அப்ப இவங்க விக்கிறதை விட இவங்களை விற்கிறே நல்ல பொருள் மாய்த்தான். அடிமைகள் அந்த காலத்துல பிள்ளைகள் பொருளாகத்தான் பார்க்கப்பட்ட. இவங்களை விற்பம் என்று இவங்க ஒரு விளைச்சல் ஏக்கு 5000 ரூபாய், பிக்கு 10,000 ரூபாய் விளைச்சல். இதுதான் உரிமை எழுதப்பட்ட அடிமை. இவங்களுக்கு அடிமையாகிக்கிற, இவங்களுக்கு அடிமையாகிக்கிற அவங்க உரிமை எழுதப்படாத அடிமை. இந்த விலைகள் நிர்ணயிக்கப்பட்ட அடிமைகள் உரிமை எழுதப்பட்ட அடிமை. இவங்க
உரிமை எழுதப்படாத அடிமை இந்த இவன் வந்து உரிமை எழுதப்பட்ட அடிமைகள். உரிமை எழுதப்பட்ட அடிமைகள். உரிமை எழுதப்பட்ட அடிமைகள். இதுல இவங்களுக்கு இந்த தொகையை ஜகாத்துல இருந்து கொடுத்து இவர்களை விடுதலை செய்யலாம். அதே நேரம் இந்த அடிமைகளுக்கு ஜகாத் கொடுக்கவே மேலாம். அடிமையில ஒரு பிரிவுக்கு ஜகாத் கொடுக்கும், அடிமையில இன்னொரு பிரிவுக்கு ஜகாத் கொடுக்கவே மேலாம். யாருக்கு கொடுக்கணும் என்றால் இந்த அடிமைகளின் உரிமையாளர் யாருக்கு விலை நிர்ணயிக்கின்றாரோ அவங்களுக்கு ஜகாத்துல இந்த தொகை பணத்தை வழங்கிட்டு அவர்களை விடுதலை அடைய செய்யலாம். அவர்களை விடுதலை செய்யலாம். யாருக்கு விலை நிர்ணயம் குறிப்பிடப்படவில்லையோ அவங்களுக்கு ஜகாத் வழங்க முடியாது. எனவே உரிமை எழுதப்பட்ட அடிமைகள் தான் ரிகாப், இவங்களுக்கு ஜகாத் வழங்க முடியும். அடுத்ததாக ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருப்பவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே இருப்பவர்கள். இது நல்ல விளங்கும் பிள்ளைகள். இதுகளிலே மாற்றி மாற்றி கேள்விகள் வருவதுண்டு. அல்லாஹ்வின் பாதையிலே இருப்பவர்கள் என்று கூறப்படுகின்றவர்கள் யார் என்றால் முதலாவதாக முஜாஹிதுகள். இஸ்லாத்தின் பாதையில் போராட்டம் செய்யக்கூடிய முஜாஹிதுகளுக்கு ஜகாத் வழங்க வேண்டும். முஜாஹிதுகளுக்கு ஜகாத் வழங்க வேண்டும். இரண்டாவதாக கல்வித்துறையிலே இருக்கக்கூடியவர்கள். கல்வித்துறையில் இதுல ஆசிரியர்கள் வருவார்கள், மாணவர்கள் வருவார்கள். அப்ப அவங்களையும் பார்க்கணும். இந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் யாருக்கு கஷ்டமோ, உண்மையிலே இன்றைக்கு ஆசிரியர்களை பொறுத்த மட்டும் வாய் திறந்து சேர்க்க மாட்டான். நான் என்ன எல்லாம் வரைய எல்லாருமே ஹேண்ட் பார்க்கல, பொதுவான பார்வை வச்சிருக்கோம். அல்லாத அருளாக ஏதோ ஒரு வகையில் நாங்க இருக்கிறோம். ஆனாலும் சிலர் மிகவும் நாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓட்டத்தால ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் நிற்கிறோம். காலையில் அங்க இப்போ, மாலையில் இங்கே இப்போ, ராவிக்கு இன்னொருத்துல இப்போ, நடுராவுல ஜூம்ல இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். உடம்பிலே சக்தி இருக்கும் வரைக்கும் ஓட்டுறோம், இடக்கடை நோய்வாய்ப்படுறோம். அது ஓகே. இன்னும் சிலர் அப்படி இல்லை. ஆனா அவங்க வெளியில போயிட்டு கேட்கவே இல்லை. ஆசிரியர்களை கேட்கவே இல்லை. அவங்க தேடி போயிட்டு கொடுக்கணும். அதான் நாம இந்த வேலை தேடி போயிட்டு கொடுக்கணும். இது கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள். பள்ளி ஹதரத்மார் இப்ப உண்மையிலே பாவம், உண்மையிலே பாவம் ஹதரத்மாருடைய நிலைமை. இன்னும் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் ஒரு பள்ளியில நோட்டீஸ் போர்ட்ல பார்த்தேன். அந்த மாதாத செலவுகளை போட்டு வச்சுக்கிறாங்க. அதுல ஹதரத்துடைய சம்பளமாக போடப்பட்ட தொகை 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் என்ன செய்யணும் பிள்ளை? 30,000 ரூபாய் என்ன செய்யலாம்? சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க 30,000 ரூபாய். இருந்தாலும் இந்த 30,000 ரூபாய் என்ன செய்யலாம்? அப்ப அவங்க கேட்கல, சமூகத்தை போய் கேட்கலமா? ஹதரத்மார்லாம் அப்படி கேட்கலாது. அப்ப அவங்களுக்கு எல்லாம் தேடி கொடுக்கின்ற ஹதரத்மார், மாணவர்கள், ஆசிரியர்கள், இந்த முஜாஹிதுகள் இவர்கள் அனைவருமே ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கக்கூடியவர்கள். அப்ப கேள்வி வரலாம், கல்வித்துறையிலே ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் ஜகாத்திலே எந்த பிரிவை சார்ந்தவர்கள் என்றால் ஃபீ சபீலில்லாஹ் என்ற பிரிவை சார்ந்தவர்கள். ஃபீ சபீலில்லாஹ் என்ற பிரிவை சார்ந்தவர்கள். இறுதியாக இப்னு சபீல். இப்னு சபீல் யார் என்றால் பிள்ளைகள் வழிபோக்கன். இப்னு சபீல் என்றால் வழிபோக்கன். இப்னு சபீல் என்றால் வழிபோக்கன். இந்த வழிபோக்கன் யார் என்றால் ஒரு பயணம் போறாரு. இடை நடுவே தன்னுடைய பணம் காணாம போகுது. அந்த பயணத்தை பூர்த்தி செய்து கொள்ள வழி இல்லை, இடையில மாட்டிக்கொண்டாரு. இப்படிப்பட்டவர்களுக்கும் ஜகாத் வழங்க வேண்டும். குழப்பமான பிள்ளைகள் பயணம் ஒன்று வைத்து தன்னுடைய பயணத்தை பூர்த்தி செய்து கொள்ள வழி இல்லாத நேரம் ஜகாத் பணத்தை அவருக்கு வழங்கி அவருடைய பயணத்தை பூர்த்தி செய்ய வைக்கலாம். எனவே இப்னு சபீலும் இதுக்குள்ள வருவாரு. அவர் கடைசியாவது வாரவர். நீங்க யோசிக்கலாம், என்ன சார் ரோட்ல போற பேஸ் மிஸ் ஆயினா ஒரு 1000 சல்லியை கொடுங்களே, கொடுத்தா முடிஞ்சு ஜகாத்துக்கே போகணும் மாதிரி யோசிக்கலாம். ஓகே சரி. ஆனாலும் இவங்களுக்கும் ஜகாத் கொடுக்கணும் என்ற பிழை இல்லை, அது பிழை இல்லை. அது யாருமே கொடுக்காட்டி பள்ளியால ஜகாத் பணத்தை கொடுத்து அனுப்பலாம், கொடுக்கலாம். எனவே இந்த 8 கூட்டத்தையும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் சொன்னால் அடுத்ததாக இலகுவான பகுதி ஜகாத் தடுக்கப்பட்டவர்கள்.
ஜகாத் தடுக்கப்பட்டவர்கள் யாரை கொடுக்கலாம்? முதலாவதாக செல்வந்தன் வருவான், பணக்காரன். செல்வந்தனுக்கு ஒரு நாள் ஜகாத் கொடுக்கலாம், அது உங்களுக்கு தெரியும் செல்வந்தன். அடுத்தது தொழில் உழை சக்தி உள்ளவன், பலம் உள்ளவன், பலம் உழைப்பதற்கு பலம் உள்ளவனுக்கு ஜகாத் வழங்க முடியாது. உழைக்க பலம் சக்தி உள்ளவனுக்கு, தொழில் செய்ய சக்தி உள்ளவன் கொடுக்கலாம். அவ யோசிக்கிறான், சார் சக்தி இருக்குது பணம் இல்லை, அவனுக்கு ஒரு முதலாவது ஜக்காத்துல கொடுத்தா அதை வச்சு உழைப்பானே என்று யோசிக்கலாம். அதனால முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனுக்கு கொடுக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்தின் பார்வையில தொழில் செய்யக்கூடியவனுக்கு ஜக்காத்துல ஒரு பகுதியை கொடுத்து அவன் செய்யலாம், கொடுக்கலாம். ஒரு முறை கொடுத்து அவன் டெவலப் ஆக்க பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு முறையும் கொடுக்கலாம். ஆனா நீங்க ஏழாவது வச்சுக்கோங்க, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. அடுத்ததாக நபிசல் அவர்களின் குடும்பம், நபிசல் அவர்களின் குடும்பம் ஜகாத்தை கொடுக்க முடியாது. அந்த குடும்பம் யாருக்குமே, நபியான குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே ஜகாத் வழங்க முடியாது. ஏனென்று கேட்டா நபியாக சொன்னாங்க, ஜகாத் என்பது ஒரு செல்வந்தனுடைய செல்வத்தில் இருக்கும் குப்பை. குப்பைன்னு சொன்னா கீழ்த்தரமா செல்லல, செல்வந்தன் உதாரணங்கள் ஒருத்தன் 20 லட்சம் வீண்டா, அவன் 40,000 ஜகாத் செல்லுங்க. 40 வந்து ரசூல்ல பாரு குப்பை மாதிரி வீட்டுக்குள்ள வைக்கல, வெளியே போட்டே ஆகும். அது வெளியே போடணும், அது போகணும், எழுதி போகணும். எனவே நபியாவும் இந்த குப்பை என்ற சொல்லை சொன்னதால நபியாவ குடும்பத்துக்கு இந்த அமௌண்ட் வராது. நபியா குடும்பம்னாலும் இதை எடுக்காது என்ற பார்வைத்தான் இருக்குது. எங்களுக்கு இந்த விளக்கம் எல்லாம் தேவையில்ல. நபியாவ குடும்பத்துக்கு ஜகாத் வழங்கப்பட மாட்டாது. அடுத்ததாக பராமரிப்பில் உள்ளவர்கள், பராமரிப்பில் ஒரு செல்வந்தன் பராமரிப்பில் இருக்கிறார்கள். உதாரணம் வாப்ப பணக்காரன் என்றா பிள்ளைகளுக்கு ஜகாத் கொடுக்கலாம். செல்வந்த பராமரிப்பில் உள்ளவர்கள், பாப்ப பணக்காரன் என்றால் பிள்ளைகளுக்கு ஜகாத் கொடுக்க இயலாது. அப்படி பராமரிப்பில் உள்ளவர்களுக்கு ஜகாத் வழங்க முடியாது. அதாவது தந்தை ஜகாத் வழங்கக்கூடிய தந்தை தன்னுடைய பராமரிப்பில் உள்ளவர்களுக்கு ஜகாத் வழங்க முடியாது. அதாவது எப்படி கொடுக்கும்? செல்வந்தனின் பராமரிப்பில் உள்ளவர்கள், செல்வந்தனின் பராமரிப்பில் உள்ளவர்கள், செல்வந்தனின் பராமரிப்பில் உள்ளவர்களுக்கு ஜகாத் வழங்க முடியாது. அடுத்ததாக இறுதியாக காபிர்களுக்கு ஜகாத் வழங்க முடியாது. செல்வந்த பராமரிப்பு உள்ளவர்கள் தெரிந்த பிள்ளைகள், வாப்பா பணக்காரன்டா, வாப்பா அந்த பிள்ளைக்கு செலவழிக்கிற கடமை, ஜகாத் பணத்தை கொடுத்து செலவழிக்க இயலாது. அப்படியே கடமை அது வேறு. மனைவிக்கு கணவன் செலவழிக்க வேண்டும் என்பது கடமை. ஜகாத் பணத்தை கொடுத்து போட்டு என்ன செய்யலாது, செலவழிக்க வைக்க முடியாது. எனவே செல்வந்தனின் பராமரிப்பு உள்ளவர்கள் கொடுக்க இயலாது. அதே நேரம் ஜகாத்தை காபிர்களுக்கு அல்லது முஷ்ரிக்குகளுக்கு வழங்க முடியாது. ஆனா சதக்கா வழங்கலாம் இல்லையா? சதக்கா வழங்கலாம், ஆனால் இவைகளை வழங்க முடியாது. இதோட ஜகாத்துடைய தலைப்பு முடிக்கிறோம். விளைவுகள் எல்லாம் நான் பேப்பர் கிளாஸ் வாங்க. விளைவுகள் பெரிய விஷயம் அல்ல, நான் ஏற்கனவே பார்த்ததுதான். அதே விஷயம் நீங்க ஒரு முறை வாசிச்சாலும் எடுக்கலாம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க மிக முக்கியமான தலைப்பை 2 மணிக்கு தொடங்குறோம். வாரிசு உரிமை. இந்த தலைப்பை நாங்கள் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு நாங்க தொடங்குறோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு நாங்க தொடங்குறோம் வாரிசு உரிமை. ரைட். அப்ப அதனுடைய தலாக் அதுக்கு ஒரு மாதிரி நாங்க பழைய விட்டு போறோம். எப்படியா பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை நாங்க இந்த அனைத்து பாடங்களையும் முடித்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று எங்களுடைய பேப்பர் கிளாஸ் போறோம். பேப்பர் கிளாஸ் பத்தி இப்ப விளக்கம் தரல. இன்ஷால்லா அதுக்கு டைம் போட்டு நான் நாளைய நாள் பேப்பர் கிளாஸ் மொத்தமா வழங்கப்பட்டது. எப்படி போகுது, இதுல எப்படி பாஸ் பேப்பர் கேள்விகள் வருது, பாஸ் பேப்பர் கேள்விகள் மெத்தட் எப்படி வார, அதே நேரம் ஃபுல்லா விளங்கப்படுத்தி நாடு முழுக்க செய்யக்கூடிய பேப்பர் கிளாஸ் உடைய விஷயத்தை இன்ஷாஅல்லாஹ் நாங்க விளக்கப்படுத்துவோம். சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.